வணக்கம் நண்பர்களே, சம்திங் டாக் ஒன்றுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்ம கூகுள் ஏஐ தமிழ் சீரியஸ்க்கு இன்றைக்கி ஒரு தலைவை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் கூகுளின் பாட் மற்றும் அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். அது லேட்டஸ்ட் வெர்ஷன்னா ஜெமினி அட்வான்ஸ்டு. ஜெமினி அட்வான்ஸ்டு என்னன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற ஜெமினி எல்எல்எம் தான் அதோடைய ஜெமினி அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக நிறைய நண்பர் கேட்குறாங்க பால்டை பற்றி சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது, பாடுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜெமினி தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நமக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஏஐ இன் தமிழ் சீரீஸுக்கும் கூகுள் ஏஐ இன் தமிழ் சீரீஸுக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இப்போ ஏஐ எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்னும் ஆழமாக இறங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேர்டு ஜெமினி அட்வான்ஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நாம் அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அப்புறம் அதோட சில சிறப்பு அம்சங்கள் என்னென்னு விளக்கம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாட் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினிஷன். ஓகேங்களா? கூகுள் பாடு என்னன்னு பார்ப்போம். பாடு என்பது கூகுளாக உருவாக்கப்பட்ட ஒரு உரையாடல், கான்வர்சேஷனல் ஏஐ. ஆக்சுவலாக நம்ம எல்எல்எம்ஸ், ஜெமினி எல்எல்எம்ஸுக்கு, சாட் ஜிபிடி எல்லாத்தையும் நம்ம அதான் பண்ணிட்டோம். கான்வர்சேஷனல் எல்எல்எம்ஸ் அது எல்லாமே. ஓகே, பேசிக்கலி ஓகே. அதாவது ஒரு டூல், ஆக்சுவலாக கான்வர்சேஷனல் ஏஐ டூல். நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். உரையாடல் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ண ஒரு கூகுள் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை க்ரியேட் பண்ணி, ஓகேங்களா, அடிப்படையாக கொண்டு பேசிக்காக ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பேசிக்காக வச்சுருக்கு உள்ளார. அந்த லாங்குவேஜ் மாடல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க, கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து லேம்டா, LAMDA லேம்டா அப்படிங்கிற ஒரு மாடல் அடிப்படையாக வச்சு தான் இயங்குச்சு. ஓகேங்களா? அது லேம்டான்னு என்னன்னாக்கா லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன்ஸ். டிஏங்கிறது டயலாக் அப்ளிகேஷன்ஸ், லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லேம்டா. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு பேர்டு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இதோட முக்கிய நோக்கமே இது இன்டென்ஷன் என்னன்னாக்கா, ஒரு தகவலை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு படைப்பு திறனக்கூடிய ஒரு ஒரு ஜெனரேட்டிவாக புதுசாக ஒரு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கேபிலிட்டியோட, ஓகேங்களா, ஒரு யூஸ்ஃபுல்லான பதிலை தர்றது தான் இதோட இன்டென்ஷனு. பேர்டுடைய பேசிக் இன்டென்ஷனே அதுதான். ஸோ ஒரு கான்வர்சேஷன் தான் பேர்டு யூஸ் ஆச்சு. BARD பேர்டு, ஜெமினி பேர்டு, ஓகே, கூகுள் பேர்டு. ஓகேங்களா? இது கேள்வி பதிலளிப்பது மட்டும் இல்லாமல் கவிதை எழுதுறது, கதை சொல்கிறது, ஒரு கோடு கொடுத்தனாக்கா அதை வந்து பகுப்பாய்வு செய்கிறது, அதை அனலைஸ் பண்ணுறது, இது எல்லா வேலையும் இது செய்யும். ஓகேங்களா? நம்ம இப்போ ஜெமினி அட்வான்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு ஜெமினி அட்வான்ஸ் அதாவது பேர்டுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மினிமல் வெர்ஷன் ஆஃப் ஜெமினி அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் பேசிக் வெர்ஷன் ஆஃப் ஜெமினின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஜெமினி அட்வான்ஸுக்கு வந்து நம்ம ஜெமினி 1.0 வெர்ஷன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ 1.0 வெர்ஷன் தான் அது. ஆக்சுவலாக இப்போ பேர்டு ஜெமினி குடும்பத்தில் ஒரு பகுதியாக அப்டேட் ஆனது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஓகேங்களா? கூகுள் பேர்டு ஜெமினியில் ஜெமினியோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் பேர்டுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ, இல்லைங்களா? ஜெமினி அட்வான்ஸ் என்பது கூகுளின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான ஒரு ஏஐ மாடல் தான் ஜெமினி அல்ட்ரா 1.0. ஜெமினி அல்ட்ரா 1.0ங்கிறது கூகுளுடைய ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன் தான் வந்து ஜெமினி அல்ட்ரா 1.0. ஓகேங்களா? அந்த மாடல் யூஸ் பண்ணி ஜெமினி அட்வான்ஸ்டு ஒர்க் ஆகுது. ஜெமினி அட்வான்ஸ்டு என்ற பெயருக்கு ஏற்றவாறு இது மிக சிக்கலான பணிகளை செய்யக்கூடியது. ரொம்ப காம்ப்ளிகேட் டாஸ்க்கெல்லாம் இது ஹேண்டில் பண்ணும் ஜெமினி அல்ட்ரா 1.0. உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய கோடு கொடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ண சொன்னீங்கன்னு வைங்களேன், அதை ஒரு விரிவாக ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன ஆப்டிமேஷன் பண்ணலாம், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், அந்த கோடை பற்றி ஃபுல்லான ஒரு ஐடியாஸாக அது கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஜெமினி வந்து ஆக்சுவலாக பாடு பார்த்தீங்கன்னா லேம்டா அப்படிங்கிற ஒரு மாடல் வச்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட்
ஜெமினி அல்ட்ரா வந்து மல்டி மாடலிட்டி, நிறைய மாடல்ஸு, இமேஜஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடல்ஸு, ஒரு இமேஜ் வந்து ஓசிஆர் மாதிரி அந்த இமேஜஸ்லேருந்து டெக்ஸ்ட் படிக்கக்கூடிய மாடல்ஸு, ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணக்கூடிய லேண்டா மாடல்ஸ் உள்ள வந்து என்எல்பி மாடல்ஸ் இதுக்குள்ளே உண்டு. ஓகேங்களா? இதில் வந்து மல்டி மாடாலிட்டி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆடியோ வீடியோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கும். இது ஜெமினி அல்ட்ரா 1.0, அதுதான் ஜெமினி அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? கூகுள் ஏஐ ப்ரீமியம் பிளான்லாம் இதில் இருக்குது. இது கூகுள் ப்ரீமியம் பிளான் ஒரு பாட்டாக கிடைக்குது. ப்ரீமியம் பிளான் நம்ம அக்சஸ் பண்ணோம்னாக்கா, பே பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த பாட்டில் இந்த கூகுள் அல்ட்ரா 1.0 கிடைக்குது நமக்கு. இதில் 2 TB மெமரி ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் கூகுளுடைய மற்ற அம்சங்கள் லைக் சர்ச் இன்ஜின்ஸ் இது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கேப்பபிலிட்டி இதை கொடுக்குது நமக்கு. மித்த மாடல்ஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆடியோ வீடியோ டெக்ஸ்ட்டு எல்லாம் வேணால் அனலைஸ் பண்ண முடியும். எல்லா மல்டி மாடல்ஸும் நம்ம இதில் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி பயன்படுத்துன்னு பார்ப்போம். இந்த பார்டு ஆர் ஜெமினி அட்வான்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். தகவல் சேகரிப்பு, எந்த ஒரு தலைப்பு பற்றியும் உடனடியாக தகவலை பெறலாம். உதாரணமாக புவி வெப்பவாதம் பற்றி எழுது அப்படின்னு கேட்டோன்னு அதை பற்றி எல்லா பற்றியும் அதை சொல்லும். அதே மாதிரி கவிதைகள், பாடல்கள், கவிதைகள், திரைக்கதைகள் போன்றவற்றை இதில் வச்சு உருவாக்க முடியும். உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கும் ஆராய்ச்சிக்கும் ரொம்ப அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிக்கலான விஷயத்தை பற்றி ரொம்ப எளிமையாக விளக்கமாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி டெக்ஸ்ட்டு, ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு பிடிஎஃபோ ஒரு இதையோ எடுத்து கொடுத்து ஒரு சம்மரி கொடுத்துன்னு சொன்னால் அது சுருக்கமாக அதோடைய கான்செப்டோ அதை அப்படியே ரீட் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? சம்மரி பண்ணி சொல்லுவோம். ஸோ அதை நம்ம சீக்கிரம் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டூர் போகிற மாதிரி இருந்தால் ஒரு பயண திட்டத்தையும் நம்ம இதை வச்சு நம்ம உருவாக்க முடியும். உணவு சமைக்கிறதுக்கு ரெசிபிக்கெல்லாம் கூட இது சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு செய்யணும்னா அதுக்கான உதவிகளையே அதுக்கான ஐடியாஸையாக இது சொல்லுவோம். ஓகே, சொல்கிறதுக்கு இதில் யூஸ் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் கோடு எழுதுறதுக்கு உங்களுக்கு இப்போ மல்டிபிள் ப்ரோக்ராம் ஜாவானாலும் சரி, பைத்தானாலும் சரி, எந்த லாங்குவேஜ்னாலும் சரி, அதில் ஒரு கோடை எழுதுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கோடிங் கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எழுதின கோடில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸையும் சஜஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? அது மாதிரி கூகுள் பொறுத்தவரைக்கும் ட்ரான்ஸ்லேஷன், கூகுள் ஜெமினி பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு லாங்குவேஜ் மெட்டீரியலில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் teltime.in நம்ம ஒரு சைட் வச்சுருக்கோம். teltime.inல இந்த அப்ரோச் நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பிரெயின் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை பற்றி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜெமினி அட்வான்ஸ் வந்து ஒரு படி மேலே கொண்டு செல்ல சிறப்பம்சங்கள். ஆக்சுவலாக பேர்டோட கவர் இது ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். இது ஜெமினி அட்வான்ஸ், தான் ஜெமினி 1.0 அல்ட்ரா. ஓகேங்களா? மல்டிபிள் கண்டெஸ்ட் விண்டோன்னு சொல்லுவாங்க. கண்டெஸ்ட் விண்டோ 2-3 கான்டெஸ்ட்டு எடுத்து இது அந்த 2-3 கான்டெஸ்ட் அதிக டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணி அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மல்டிபிள் கான்டெஸ்ட்டை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஜெமினி அல்ட்ரா, கூகுள் அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? ஜெமினி அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? கூகுளில் சொந்தவோட வருது. இது கூகுள் அட்வான்ஸ்டு, அதாவது ஜெமினி அல்ட்ரா 1.0. கூடுதலான ஸ்டோரேஜ் கிடைக்குது, பின்னரும் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கூகுள் அட்வான்ஸுடைய படைப்புத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பதில்களை கொடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப பர்ஃபெக்ட் பதில்களை நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கூகுள் ஜெமினி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேர்ட் டு ஜெமினி. இன்னும் சொல்லப்போனால் பேர்டு வந்து ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஜெமினி அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? 2023 பேர்டு இருந்துச்சு.
2024 ஜெமினி ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு ஜெமினி அட்வான்ஸ்டு. ஸோ அந்த அந்த பேர்டு தான் கடைசியில் ரீநேம் பண்ணி ஜெமினி அட்வான்ஸ்டு வச்சுட்டாங்க. இப்போ பேர்டு கிடையாது, ஜெமினி தான் பேர்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான், ஏன்னா நிறைய நம்பர் இதை வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இருக்காது இந்த வீடியோவே. ஸோ முக்கியமானதான் இந்த பேர்டுக்கும் ஜெமினிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸையும் இங்கே சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் கூகுள் பேர்டு மற்றும் ஜெமினி அட்வான்ஸை பற்றி ஒரு ஆழமான பார்வை பார்த்தோம். ஏஐ எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிட்டு வருதுங்கிறது இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஜெக்ட் அக்கௌண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூகுள் ஏஐ தமிழ் சீரிஸ் வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அறிவு தேடலுக்கு மிக்க நன்றி.